இல்லாத ஒரு நிலை கண்ணிமிக்கவர்களே. அதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்க அல்லாஹ்ட்ட, யா அல்லாஹ் அன்த ஃபிஸ் ஸமா, நீ வானத்தில் இருக்கிறாய், நஹனு ஃபில் அர்த், நாங்கள் பூமியில் இருக்கிறோம், நீ எங்கள் மீது திருப்தியா அதிருப்தியா என்பதை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்வோம்? எங்கள் மீது நீ சந்தோஷமாக இருக்கிறாயா அல்லது கோபமாக இருக்கிறாயா நாங்கள் எப்படி தெரிந்து கொள்வது? அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அற்புதமாக சொல்லி தருவான், மூசாவே, உங்கள் ஆட்சியாளர் நல்ல ஆட்சியாளராக இருந்தால் நான் உங்கள் மீது திருப்தியுற்றேன் என்று அர்த்தம். இப்ப நல்ல ஆட்சியாளர் அமைவது அல்லாஹ்வின் திருப்திக்கு அடையாளம். அடுத்து அல்லாஹ் சொல்லுவான், ஆட்சியாளர் மிக மோசமான ஆட்சியாளராக, அநியாயக்கார ஆட்சியாளராக அமைந்தால் நான் உங்கள் மீது அதிருப்தி என்று அல்லாஹ் கூறியதை பார்க்கிறோம். மன்னிக்கிறவர்களே, ஆக இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல நம்முடைய நாடுகள்ல ஆட்சி எவ்வளவு மிக மோசமான ஒரு ஆட்சியாளர்களாக, குறிப்பா சிறுபான்மை சமுதாயத்திற்கு எதிராக எவ்வளவு வன்மங்களை கக்குகிற, அடிப்படை உரிமைகளை கூட பறிக்க துணிக்கிற, வாழ்வாதாரத்தை முடக்க துணிக்கிற, இருப்பை குடியுரிமை எல்லாம் கேள்விக்குறியாக்க துணிக்கிற மிக மோசமான ஒரு ஆட்சி பார்த்து கொண்டிருக்கிறோம். மன்னிக்கிறவர்களே, நாளுக்கு நாள் மிக அநியாயங்கள் அதிகரிக்கிற, மாநிலத்திற்கு மாநிலம் அக்கிரமங்கள் அதிகரிக்கிற ஒரு ஆட்சி. மன்னிக்கிறவர்களே, யூபியெல்லாம் சொல்லவே தேவையில்லை, எவ்வளவு முஸ்லிம்கள் நிறைந்திருக்கிற மாநிலம். இப்ப வீடுகளை கூட இடித்து தகர்க்கிற, கொஞ்சமும் ஈவிரக்கம் இல்லாத ஒரு ஆட்சியாளராக, இப்ப உடைமைகள் பறிக்கப்படுகிற கண்ணிமிக்கவர்களே, எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்ன பெருமானாரை சொல்லி தர்றாங்க, எந்த சமுதாயத்தில் வாக்குறுதி மீறப்படுகிறது, கொடுத்த வாக்கை காப்பாற்றுறது இல்லை. ஒரு சமுதாயம் வாக்குறுதி மீறுகிற போது, இப்ப வாக்குறுதியில் மீறல் ஒரு சமுதாயத்தில் பரவலாகிற போது நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் எதிரிகளை சாட்டி விடுவான். அந்த சமுதாயத்தின் மீது எதிரிகளை அல்லாஹ் சாட்டி விடுவான். எதிரி என்ன செய்வான் தெரியுமா? அவர்களின் அத்துணை உடைமைகளையும் பறிப்பான். அவர்களின் உயிர் உடைமைகளை பறித்து சின்ன பின்னமாக்கி அவர்களை ஒன்றுமில்லாமல் செய்வான். நாம் கண்ணிமிக்கவர்களே, அவ யோசித்து பார்க்கிறோம். இன்னைக்குள்ள காலகட்டத்தில் அப்படிதான்.